இந்த மனிதத்துக்குள்ளே நான் ஒரு தீப ஒளியாக இன்று நின்று விட்டு இருக்கின்றேன். அந்த தீப ஒளி அனைவருக்கும் வெளிச்சம் தர வேண்டும் என்றால் இந்த தீபத்தை கண்டு கழிப்பதற்கு அவர்கள் ஆராய்ந்து பாடுபட்டு, முருகா உன்னை பாடுபட்டு சுராம்பிரேங் பாடுவேன், பாடுபட்டு உன்னை தேடுவேன், பாடுபட்டு தேடி உன்னை கண்டுபிடித்து தியானத்திலே வைத்து நான் நன்காக உன்னிடத்திலே ஒரு ஓய்வில்லா சுராம்பிரேங் கிரேந்திரிசை என்றால் மீண்டும் ஜென்மம் இல்லை என்பது ஓய்வில்லாது என்றால் ஒரே இடத்திலே இருந்து ஓய்வில்லாமல் சுராம்பிரேந்திரிசை மோட்சத்தை அமைந்து, தீபம் என்றால் மோட்சம், ஓய்வில்லாத பொருள் என்றால் மோட்சம், அந்த இடத்திலே நாங்கள் வருவோம், எங்களை சேர்த்து பிடித்துக்கொள், நாங்கள் உங்களுக்கு கருணை கடலாக எங்களுடைய உடலிலே என் திரேகம், இந்த உயிர் இந்த திரேகத்திலே இருக்கும் வரையில் உனக்கு பாடுபடுவோம் இறைவா என்று என்னை தூக்கி நரம்பு நச்சு பொருளிலே இருந்து உச்சி தலையிலே எவன் மோர்ந்து என்னை தர்மத்தை இன்பத்தமாக சுவாசத்தை அமைத்து சதா முருகா என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு நான் திரேக பரிசுத்தமாக இருப்பேன். அது இவன் முடியிலே இருப்பதினால் நான் இன்றும் இவனை கண்டு கழித்துக் கொண்டு எத்தனை நோய், எத்தனை காற்று, எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துர்மரணங்கள், எத்தனை வந்த போகிலும் இவனை பல முறை காத்து ரட்சித்திருக்கின்றேன். ஏனென்றால் அதுதான் கந்தன் கருணை. கட்டுரை, கச்சிலை, கற்பனை இவையெல்லாம் வேற்றுமை வேல் என்று போற்று புகைந்து அனைத்து கவிகளும் ஞானிகளும் பிறந்த செம்மேனி கண்ட சிறப்பு வாய்ந்த உள்ளங்களில் இருந்து நான் உச்சியிலே வந்து வார்த்தையால் அமைந்து போற்றி புகைந்து பாடுகின்ற அனைவருடைய பொருளுக்கும் ஆதாரமாகிய முடியிலே நான் சிறப்படைந்து கொண்டிருக்கின்றேன். ஆகையால்தான் எப்படி இருந்தாலும் உண்மை ஒரு நாள் சுராம்பிரேங் உள்ளத்திலே நின்று விளையாடுமே. ஆனால் அந்த உயிர் பிச்சை மிகவும் ஒரு ஏழை பிச்சையாக இருக்கும். அந்த ஏழைக்கு ஒரு பிச்சை பொருள் போடுகின்றோம் என்றால் அதுதான் உயிர் பிச்சை. ஏழைகளை எவன் ஒருவன் பராமரிக்கின்றானோ அவன்தான் உள்ளங்கையிலே எங்களை தாங்குவது போல் அர்த்தம். அந்த பிச்சை தான் இந்த உள்ளங்கையிலுக்குள்ளே உருவாக்கி கொண்டிருக்கின்ற அவனவர்களுடைய சுராம்பிரேந்திர புண்ணியம் என்று நான் சொல்லி வழங்கி இப்போது நான் பூசைக்குள்ளே வருகிறேன். சுராம்பிரேந்திர